السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அருளால் நம்மெல்லாம் ரமதான் மாதத்தினுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவான முதல் இரவில் அமல்களை செய்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வெகுமதிகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இரவில் அமல் செய்வதற்காக முதல் அமர்வாக நாம் எல்லாம் உபதேசத்தை பயானை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இந்த பயானில் இறை கோபத்தை பெற்றுத்தரும் தீய பண்புகள் என்ற தலைப்பில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டிய எச்சரிக்கை தந்த சில தீய பண்புகளை இந்த உரையின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு மனிதர்களாக வாழக்கூடிய ஒவ்வொருவருமே இயற்கையாகவே அவங்க பண்புகள் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை நம்முடைய பண்புகள் என்பது பிற மக்களால் பார்த்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கோ அல்லது மாற்றுக் கொள்கையில் உள்ளவர்கள் நம்முடைய கொள்கையினுடைய பிடிப்பை பார்த்து அது தாண்டி நம்முடைய பண்புகளையும் அது சரியாக இருக்கிறது, இவர் தௌஹீத்வாதியாக இருக்கிறார், அது போன்று பண்பு குணநலங்களில் சரியானவராக இருக்கிறார் என்று நம்முடைய பண்புகள் நமக்கு பறைசாட்ட வேண்டும். ஆனால் நாம் இன்றைக்கு ஏகத்துவவாதிகளாக முஸ்லிம்களாக நம்முடைய பண்புகள் எப்படி இருக்கிறது என்று நாம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையை நாம் அலசி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக ஆவதற்கு முன்னாலே மக்களால் அவர்கள் பேர் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள், சித்திக் உண்மையாளர், நேர்மையாளர், இவரை போன்ற ஒரு நல்ல மனிதர் இந்த அரபு மக்கள் இடத்திலே இல்லை என்ற அளவுக்கு நற்பெயரை பெற்றவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அளவுக்கு நாம் இருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நாம் அட்லீஸ்ட் ஒரு நல்ல பேரோடு நல்ல பண்புகளோடு நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா? நீங்கள் பண்புகள் என்று எடுத்துக்கொண்டால் கோபப்படக்கூடியது, பொய், புறம், அவதூறு, இப்படி மோசடி செய்வது, ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு முஸ்லீம் இடத்துல சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய பண்புகளாக இருக்குது. அப்போ குறிப்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய, அதுவும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கண்டித்த ஒரு சில தீய பண்புகள், அது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற சில தீய பண்புகள் மார்க்கத்தில் சொல்லப்படுது. அதில் முதல் விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய நேரடி கோபம் பெற்ற, அல்லாஹ்வே இதை பார்த்து அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்தை கவனித்து அதை ரொம்ப அல்லாஹ் கடுமையாக கண்டிக்கக்கூடிய ஒரு தீய பண்பு எதுனா, அல்லாஹ் தஆலா ஜின் இனத்தையும் மலக்குமார்களையும் அல்லாஹ் படைத்து அவர்களோடு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் படைத்து என்ன செய்கிறான், வயதுக்குள்ளால் இல் மலாயிகத்து, மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான், உஸ்ஜுதுலி ஆதம, ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள். அப்போ ஆதமுக்கு அனைவரும் பணிந்தார்கள். ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர அனைவருமே என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் சொன்ன கட்டளைக்காக வேண்டி அவருக்காக, அதாவது ஆதமுக்காக பணிந்தார்கள். ஆனால் இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின், அவன் மறுத்தான், பெருமை அடித்தான், காஃபிர்களில் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான். பாருங்களேன், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற தீய பண்பு இது முதல் இடம். ஏன்னா அல்லாஹ் தஆலா மலக்குகளை படைக்கிறான். ஜின்களையும் பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறா, இப்லீஸ் என்பவன் இருக்கிறான். அவன் அது வரைக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன் தான், அல்லாஹ்வுடைய ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தவன் தான். என்னைக்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சி ஆதமுக்கு எல்லாரும் பணியுங்க, ஒரு சிறந்த படைப்பு, மனித படைப்பு என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறானோ அப்போதான் பெருமை அடிக்கிறான். என்ன செய்யறான், ஷைத்தான் சொல்லக்கூடிய, இப்லீஸ் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் நெருப்பால் படைக்கப்பட்டு இருக்கிறேன், அவர் சாதாரண மண்ணால் படைக்கப்பட்டு இருக்காரு, அவருக்கு நான் ஏன் பணியணும்,
என்று பெருமை அடித்தான், அல்லாஹ்வை மறுத்தான், காஃபியர்களில் ஒருவனாக ஆனான். பாருங்க, கவனிக்க வேண்டிய விஷயம், அவன் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளை வணங்கலை. அல்லாஹ் நீ மட்டும் தான் கடவுள், எனக்கு வேற கடவுள் இணை கடவுள் இருக்குன்னு சொல்லி ஷைத்தான் இப்லீஸ் அப்படி அவன் மறுக்கல. அவன் எதனால அவன் மறுக்கப்பட்டவனாக காஃபிராக மாறக்கூடிய அளவுக்கு அவன் செல்கிறான் என்று சொன்னால், பெருமை என்ற ஒரு குணம், ஆணவம். அந்த பெருமை தலைக்கேறியதால அவன் அல்லாஹ்விடத்தில் ஆர்கியுமெண்ட், நான் எதுக்கு ஆதமுக்கு பணியணும், அதான் அல்லாஹ் சொல்றான், அபா வஸ்தக்பர், பெருமை அடித்தான், அவன் மறுத்தான், காஃபிர்களில் ஒருவனானான். அப்ப இந்த பெருமை என்ற குணம்தான் மனித பண்புகள்ல, குறிப்பாக இஸ்லாமியர்கள் இடத்துல வரக்கூடாத மிக முக்கியமான பண்பு. பெருமை என்பது ரொம்ப மோசமான ஒரு பண்பு. அல்லாஹ் தஆலா மனிதர்களை பொறுத்தவரை ஒருவருக்கு செல்வத்தை அல்லாஹ் உயர்த்தி கொடுப்பான், இன்னொருவருக்கு அல்லாஹ் குறைத்து கொடுப்பான். ஒருவருக்கு அல்லாஹ் அழகை உயர்த்தி தருவான், இன்னொருவருக்கு அழகை குறைத்து தருவான். கல்வியை அதிகமாக தருவான், ஒரு சிலருக்கு குறைவாக தருவான். இப்படி அதிகமாக வழங்கப்பட்டவர்களாக நாம் இருந்தோம் என்றால் அந்த விஷயத்தை வைத்து, அது அல்லாஹ் தந்தது தான், மாற்று கருத்து இல்லை. அது அழகாக இருந்தாலும், அறிவாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், எந்த அந்தஸ்தான நிலையாக இருந்தாலும் அது அல்லாஹ் தந்தது தான். அப்ப அதில் பெருமை கொண்டோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு தீய பண்பு, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்ற தீய பண்பு. அல்லாஹ் தஆலா உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பொருளாதாரங்களை அதிகமாக தந்திருக்கிறான். அதில் மூசா நபி காலத்தில் வாழ்ந்த காரூன் என்பவனுக்கு அல்லாஹ் தந்த பொருளாதாரம் என்ன? இந்த காரூன கானமின் கௌமி மூசா, காரூனுக்கு, அதாவது அவன் மூசா நபியை சார்ந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்தவனாக இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா வார்த்தைனாவும் மினல் குனூஸ், அதாவது அல்லாஹ் அவனுக்கு பல கஜானாக்களை அல்லாஹ் தந்தான். ஒன்று தரல, ரெண்டு தரல, குனூஸ், பல கஜானா, பொருளாதாரம் கஜானாவை அல்லாஹ் அவனுக்கு தந்தான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த மஃபாத்திஹு, அவனுடைய சாவிகளை அந்த வலிமை வாய்ந்த அந்த சமுதாயத்தில் வலிமை வாய்ந்தவர் தான் அவன் சாவியை சுமப்பார்கள். பாருங்களேன், அல்லாஹ் அவனுக்கு தந்த கஜானாக்கள் என்பது, அந்த கஜானாவை பூட்டி வைக்கக்கூடிய அந்த சாவி இருக்குல்ல, அது வலிமை வாய்ந்தவர்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரியது. ஒரு கஜானானா ஒரு ரூம், ஒரு அறை வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பல விதமான கஜானாக்கள் தரப்பட்டது. அவனுக்கு தரப்பட்ட மாதிரி உலகத்தில் ஒரு பொருளாதாரம் யாருக்கும் தரப்பட்டு இருக்காது. இன்னைக்கு உலக பணக்காரன் எடுத்துக்கொண்டா கூட அவ்வளவு செல்வங்கள் யாருக்கும் அல்லாஹ் தந்திருப்பானு கேட்டால் இல்லை. ஏன்னா காரூனுக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய கஜானாவை தந்தான். அவனுடைய சாவி இருக்குல்ல, அந்த சாவிகளை வலிமை வாய்ந்த சமுதாயம் சுமக்கக்கூடிய அளவுக்கு சாவியே அவ்வளோ பெருசுனா, அப்போ அவனுடைய கஜானாவினுடைய அறை, அது பூட்டப்படக்கூடிய கதவு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் பாருங்களேன். அப்படி வழங்கப்பட்ட காரூன் அவன் என்ன செஞ்சான்? அவன் யாரும் காஃபிர் அல்ல, மூசா நபி சமுதாயத்தை சார்ந்தவன் தான். அதனால தான் மக்கள் அவனுக்கு என்ன செய்கிறாங்க, குர்ஆனில் பார்த்தீங்கன்னா உபதேசம் செய்யக்கூடியதெல்லாம் பார்க்க முடியும். காரூனே லா தஃப்ர இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், நீ பெருமை அடிக்காத, பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான் என்று அந்த மக்கள் உபதேசம் செய்கிறாங்க. பலவிதமான உபதேசங்கள் செய்கிறாங்க. அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடியதை அல்லாஹ்வுடைய கட்டளையின் பக்கம், அல்லாஹ்வுடைய பாதையில் நீ என்ன செய், வாரி வழங்கு, தர்மம் செய் என்றெல்லாம் மக்கள் என்ன செய்கிறாங்க, காரூனுக்கு உபதேசம் செய்கிறாங்க. ஆனால் காரூன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, இது வழங்கப்பட்டதெல்லாம் எல்லாம் ஏன் அறிவால தான், எல்லாம் ஏன் திறமை தான், அல்லாஹ்க்கு தந்ததெல்லாம் கிடையாது, ஏன் அறிவால நான் என்ன பண்ணேன், இவ்வளோ கஜானாக்களை நான் சேர்த்து வைத்தேன் என்று அல்லாஹ் எடுத்து, அதாவது மக்களுக்கு மத்தியில் பெருமை அடித்தால. இப்போ இவ்வளவு பொருளாதாரத்தையும் கஜானாக்களையும் வாரி வழங்கியது அல்லாஹ். அவன் அல்லாஹ்வை மறந்துட்டான், பெருமை அடித்தான். அல்லாஹ் என்ன பண்ணா, சரிப்பா சந்தோஷமா வாழ்ந்து விட்டானா, ஃபகஸஃப்னாபிஹி வபிதாரில் அருள், அவனையும் அவனுடைய பொருளாதாரத்தை அவனுடைய கஜானாக்களையும் நாம் அப்படியே பூமியிலே புதைய செய்தோம். இது எவ்வளவு ஒரு முக்கியமான வரலாறு பாருங்களேன். இந்த பெருமை என்பதனால, ஆணவம் என்பதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவனுடைய பொருளாதாரத்தோடு அவனையும் அல்லாஹ் இந்த பூமியில் அல்லாஹ் அளிக்கிறான். இப்போ இது நமக்கு ஒரு பெரிய பாடம். பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை அல்லாஹ் தந்திருந்தால், லட்சங்களையோ கோடிகளையோ அல்லாஹ் கொடுத்து நமக்கு ஒரு உயர்ந்த நிலையை தந்திருந்தால், நாம் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக, அந்த பெருமைக்குரியவன் அல்லாஹ் தான் என்பதை நாம் அல்லாஹ்விடத்தில் பதிய வைக்கக்கூடியவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில் பெருமை இல்லாமல்
அந்த ஆணவம் இல்லாமல் அந்த குணத்தை நாம் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். இன்னும் எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூடிய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் அந்த பெருமை அப்படியே எடுத்து காட்டும். ஆனால் ஒரு சில பேர் உள்ள அளவில் அந்த பெருமை என்ற குணம் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா எதுகுலுல் ஜன்னத்தை மன்கான ஃபி கல்வி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிபர். யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் நுழைய முடியாது. ரொம்ப அதிகமான அளவு கிடையாதுங்க, உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருந்தால் அவன் சொர்க்கம் போக முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் தன்னுடைய ஆடையும் தான் போடக்கூடிய செருப்பு அணிவதையும் அழகா பொண்ணு ஆசைப்படுறாரு, அது பெருமையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது பெருமை கிடையாது. அதாவது அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ ஜமீலும், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகா விரும்புகிறான். அப்போ நாம் போடக்கூடிய ஆடை நல்ல ஒரு அழகான ஆடை பொண்ணு நினைக்கிறோம், நல்ல அழகான காலணிகளை அணிவதுன்னு நினைக்கிறோம், இது பெருமை கிடையாது. எது பெருமை? ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது அல் கிபரு பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ், பெருமை என்பது சத்தியம் என்று தெரிந்து கொண்டே அதை மறைப்பது. இரண்டாவது, மனிதர்களை மக்களை இழிவாக ஏளனமாக பார்ப்பது, இதுதான் பெருமைன்னா. இப்போ பெருமைக்கான அளவுகோல் என்ன? இப்போ நாம் கல்வி அல்லது ஆடை அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நாம் என்ன செய்கிறது, மற்றவங்களை விட நான் தான் அழகாக இருக்கிறேன், அல்லது மற்றவங்களுக்கு தரப்பட்ட பொருளாதாரத்தை விட நான் தான் அதிகமாக பொருளாதாரம் வழங்கப்பட்டு இருக்கிறேன், என்ன மாதிரி யாருக்கா இந்த ஊரில் இருக்கா, அப்படி இந்த மாதிரி பெருமை பேசிக்கிறாங்களே. பெருமை பேசுறது கிடையாது, உள்ளத்தில் நாம் அந்த சிந்தனை வந்தாலும் கூட ரொம்ப ஆபத்தானது, சொர்க்கத்தில் இருந்து தடுக்கப்படக்கூடியது இந்த பெருமை என்ற அந்த குணம். அதாவது உண்மையை மறைப்பது, அது ஒரு பெருமை தான். இன்னொன்று என்னது, மக்களை ஏளனமாக இழிவாக கருதுவது என்பதை என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் நமக்கு விளக்கம் தராங்க. அப்போ அந்த அடிப்படையில் பெருமை என்ற அந்த குணம் அறவே நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். ஒருவேளை அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தந்துட்டான், பொருளாதாரத்தில் ஒரு உச்சாணியாக லட்சங்களோடு கோடிகளோடு அல்லாஹ் தந்துட்டான், அல்லது கல்வி ஞானத்தை அல்லாஹ் அள்ளி தந்துட்டான், அழகை அல்லாஹ் கொடுத்துட்டான், அல்லது மக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தந்துட்டான். இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு ஒரு உயர்ந்த ஒரு இடத்தை தருகிறான் என்றால், அப்படி தரப்படக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட்டோம் என்றால், அல்லாஹ்விற்கு பெருமை அனைத்தும், அல்லாஹ் புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கு. அல்லாஹ் தான் எனக்கு இதை தந்தான், இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான் என்று அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருக்கணும். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சுலைமான் நபி அவர்கள். அல்லாஹ் பார்த்தீங்கன்னா அவருக்கு தந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தை வேறு யாருக்குமே தரலை. சுலைமான் நபிக்கு அல்லாஹ் தந்த ஆட்சி அதிகாரம் என்பது, அல்லாஹ் அவருக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான், காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான், எறும்பு இடத்துல பேசக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் கற்றுத்தந்தான். இப்படி பல அற்புதங்களை அல்லாஹ் தந்தான். அதை விட அவருடைய அந்த அவருடைய கோட்டை, அல்லாஹ் அவருக்கு தந்த அந்த ஆட்சி அதிகாரத்தில் வியந்து போகக்கூடிய அளவுக்கு என்னது, அவருடைய கோட்டை, அவருடைய அரண்மனை அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ தண்ணீர் நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினான். அப்பேற்பட்ட ஒரு பொருளாதாரத்திலையும் ஆட்சியிலையும் அல்லாஹ் இப்படி அவருக்கு ஒரு உயர்ந்த இடத்தை, உயர்ந்த அந்தஸ்தை தந்த சுலைமான் நபி அவங்க என்ன செஞ்சாங்க, பெருமை அடித்தார்களா? அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக அவங்க சொன்ன வார்த்தை, ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என் இறைவன் தந்த அருட்கொடை. இந்த வார்த்தையை அரபி வேர்டை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சில பேர் வீட்டை கட்டி அந்த வார்த்தையை போடுவாங்க, ஒரு சில பேர் காரில் என்ன செய்வாங்க, அதை அந்த வார்த்தையை அந்த குர்ஆன் ஆயத்தை ஸ்டிக்கராக ஒட்டுவாங்க. ஆனால் இந்த வார்த்தையை சொன்னது யார், அது எந்த நேரத்தில் சொல்லியிருக்கா பாருங்களேன். அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரே வார்த்தை, ஆதா மின் ஃபضل ரப்பி, இது என் இறைவன் தந்த அருட்கொடை. அதை எப்படி அவர் சொல்றாருன்னா, லி எபுலுவனி அஷ்குர அம் அக்ஃபுர், அதாவது நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறேனா, அல்லாஹ்வை நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவனாக இருக்கிறேனா என்பதை அல்லாஹ் என்னை சோதிப்பதற்காக ஆதா மின் ஃபضل ரப்பி இப்படி இருக்கணும். அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தருகிறான், அழகை தருகிறான், அல்லது ஒரு மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை தருகிறான் என்றால் அல்லாஹ் நம்மளை சோதிக்கான அர்த்தம். அந்த சோதனைக்கான அர்த்தம் என்ன, நம்ம யாரை புகழ்கிறோம், அல்லாஹ்வை புகழ்ந்து
அல்லாஹ் இடத்துல நாம அந்த விஷயத்தை சாட்டுகிறோமா, அல்லது காரணம் சொன்னால இது எல்லாம் என் அறிவால வந்தது, நான் சம்பாரிச்சு. ஒரு சில பேர் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்ந்த நிலையில் இருப்பாங்க, ரொம்ப பலகீனமா இருப்பாங்க. அல்லாஹ் இடத்துல இறைவா எனக்கு பொருளாதாரத்தை தா என்று ரொம்ப தாமம் கிடப்பாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பொருளாதாரம்லாம் வழங்கப்பட்டு ஒரு கடையோ ஒரு வியாபாரமோ, அவரை பள்ளிவாசலே பார்க்க முடியாது. கேட்டாலும் என்ன செய்வாங்க, கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கிற, தொழுகை நேரத்தில் எல்லாம் மக்கள் கடையில் கூட்டமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, தொழுகை கூட ஒழுங்காக இருக்காது. அப்படிப்பட்டவங்களுடைய பேச்சு எப்படி ஆகும், எவ்வளவு என்னுடைய திறமை எல்லாமே நான் ஸ்கெட்சு போட்டு அந்த வியாபாரத்தை எப்படி கொண்டு போனா எப்படி லாபம் கிடைக்கும்ன்றது என் அறிவு என் திறமையால் வந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மாறுவாங்களா இல்லையா? அது வரைக்கும் அல்லாஹ் அல்லான்னு இருந்தவங்க, எல்லாம் பொருளாதாரத்தை தாத்தா என்று கேட்டவங்க, அல்லாஹ் பொருளாதாரம் திறந்து ஒரு 2-3 வீடு சொந்த வீடை கட்டி ஊர் இடங்களில் ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்கிட்டார்னா பேசக்கூடிய பேச்சு பாவனைகள்லாம் மாறிடும். எல்லாம் என் அறிவு என் திறமை, அல்லாஹ் அழித்து விடுவான். இந்த உலகத்திலே அல்லாஹ் அவர்களுடைய நிலையை அல்லாஹ் சின்னாபின்னமாக்கி விடுவான். நாளை மறுமையில சொர்க்கத்திலே அவர்களை நுழைக்க வைக்க மாட்டான் என்ற விஷயத்தை, இந்த பெருமை என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை பற்ற மிக மோசமான ஒரு தீய பண்பு. ஒரு காலம் நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அதிகமாக அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப முதல் அடிப்படையானது இந்த பெருமை என்ற தீய பண்பு நம்ம இடத்துல விடக்கூடாது. இதனுடைய 2வது பகுதி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ நம்ம பெருமை இருக்குல்ல, இது உலக விஷயங்களில் ஏற்படும். இதுவே மார்க்க விஷயங்கள் ஏற்பட்டால் அதற்கான பேர் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் அதை சஹாபாக்களுக்கு எச்சரிக்கிறாங்க. இன்ன அஹ்வஃபு மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். உங்கள் விஷயத்தில் சஹாபாக்கள் இடத்துல சொல்கிறாங்க, உங்கள் விஷயத்தில் நான் அதிகமாக பயப்படுவது சின்ன இணை வைப்புன்றாங்க. அப்போது சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது என்ன சின்ன இணை வைப்பு? அப்போ ரசூலா விளக்கம் தராங்க, கால ரியா, அதாவது ரியா என்ற அந்த பாவம் தான். ரியா என்றெல்லாம் என்ன, முகஸ்துதி, அதுதான் சின்ன இணை வைப்பு. அது முகஸ்துதி என்பதை நாம விளக்குவதை விட ரசூலா அந்த ஹதீஸில் விளக்கம் அளிக்கிறாங்க. யக்குலுல்லா அஸவஜல்லஹு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் பேசுவான், இதா ஜுஸியன் நாஸு பி அமாலிஹிம், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவங்களுடைய அமலுக்கேற்ப கூலி வழங்கக்கூடிய அந்த மறுமை நாளில் அல்லாஹ் சொல்வான், இந்த உலகத்தில் இது கபு இல்லல்லதீன குந்தும் துராவுன ஃபி துன்யா, இந்த உலகத்திலே நீங்கள் யாருக்காக அமல்களை செய்தீர்களோ, யாருக்காக இதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டீர்களோ அவங்ககிட்ட போய் கேளுங்க, என்கிட்ட எந்த விதமான கூலியும் இல்லை என்று அல்லாஹ் அவர்களை அனுப்பிவிடுவான். அப்போ முகஸ்துதிக்கான விளக்கம் என்ன? அமல், நாம் செய்யக்கூடிய மார்க்கம் சம்பந்தப்பட்ட, அது தொழுகையாக இருக்கலாம், நோம்பா இருக்கலாம், ஜக்காத்தா இருக்கலாம், தான தர்மங்களாக இருக்கலாம், துவாக்களாக இருக்கலாம், பாவ மன்னிப்புகளாக இருக்கலாம். அதாவது மார்க்கம் சம்பந்தப்பட்ட அமல்கள் சம்பந்தப்பட்ட எதுவெல்லாம் இருக்கோ அது எல்லா அமலும் அல்லாஹ்விற்காக நாம் செய்யணும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக. இதை செய்தால் அல்லாஹ் நாளை மறுமையிலே கூலியை தருவான் என்ற அடிப்படையில் செய்யணும். இப்போ ரமலான் கூட எடுத்துக்கோங்களேன், இந்த ரமலான் கூட, இந்த ரமலானில் கடைசி 10 ஒற்றைப்படையில் நாம் இருக்கிறோம். எதுக்காக இருக்கிறோம்? அதிக அமல்களை செய்து பாவ மன்னிப்புகளை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருப்போம். இப்படிப்பட்ட ரமலான் மாதம் கூட நமக்கு என்ன சிந்தனை வந்துடக்கூடாது, இப்போ எல்லாருமே ரமலான் மாதம் வந்துருச்சு, ரமலான் மாதம் நம்ம தொழுக போகிறோன்னா, ரமலான் மாதம் பள்ளிவாசலோடு தொடர்பு இல்லைன்னா மக்கள் நம்மளை தப்பாக பார்ப்பாங்களோ அல்லது கேள்வி கேட்பாங்களோ என்ற மாதிரி நோக்கம் மாறிவிட்டாலே அது முகசுதி தான். முகசுதி என்பது என்ன? நாம் செய்யக்கூடிய அமலை, எந்த அமலாக இருக்கட்டுமே, அது யாருக்காக செய்யணும்? அல்லாஹ்வுக்காக செய்யணும். அல்லாஹ்வை விடுத்து வேற நியத்துகள் எண்ணம் வந்து விட்டால், புகழுக்காகவோ அல்லது பிறர் பார்க்கிறாங்க, பிறர் கேள்வி கேட்பாங்க என்பதற்காகவோ, ஏதோ ஒரு காரணம், சமுதாயமே செய்யுது, நான் செய்யாமல் இருந்தால் நாளைக்கு ஏதாவது கேட்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் நோக்கம் அடிப்பட்டு அந்த அமல் அல்லாஹ்வுக்கு செய்யாமல் பிறருக்காக மாறிவிட்டால் அதுதான் முகஸ்துதி. இதை நாம் என்ன கவனிக்கணுமா, இதை ரசூலா யாருக்கு பயப்படுறாங்க? பின்னால் ஒரு சமுதாயம் வரும், அவங்க இப்படி செய்வாங்கன்னு ரசூலா சொல்லலை. இதை ரசூலா யாருக்கு பயப்படுறாங்க? சஹாபாக்களுக்கு. உங்கள் விஷயத்தில் நான் அதிகம் பயப்படுவது சின்ன இணை வைப்பு, இந்த ரியா என்று சொல்லக்கூடிய முகஸ்துதி என்பதை ரசூலா யாருக்கு பயப்படுறாங்கன்னா சஹாபாக்கள் பயப்படுறாங்க. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க?
எந்த அமலையும் அல்லாஹ்வுக்காக செய்தவர்கள். எந்த அளவுக்கு நாம் செய்கிற மாதிரி இந்த இரவு தொழுகை, இந்த ஜக்காத்து, ஹஜ்ஜி, இது நாம் செய்யக்கூடிய அமல்களை உச்சபட்சமான அமல். சஹாபாக்கள் செய்த அமல் அது. அல்லாஹ்வினுடைய பாதையிலே அழைக்கப்பட்டால் சண்டையிட்டு உயிர் தியாகிகளால் கொல்லப்படுவார்கள், உயிரை கொடுப்பார்கள். அமலுக்காக, நன்மைக்காக, சொர்க்கத்திற்காக உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய சஹாபாக்கள் இடத்துல ரசூலா பயந்தது என்ன? கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயத்தை. எதை? இந்த தீய பண்பு, முகஸ்துதி என்ற தீய பண்பை தான் ரசூலா அதிகம் பயப்படுறாங்க. அப்போ நாம் நம்முடைய அமல்கள் சரியா இருக்கா? நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் செய்வதற்கு முன்னால் அல்லாஹ்விற்காக அந்த தூய்மையான இஹ்லாஸோடு தான் நாம் அமல்களில் ஈடுபடுகிறோமா என்ற சிந்தனை நமக்கு ஏற்பட வேணும். அது மற்ற நாட்களில் ஏற்படுதோ இல்லையோ, இந்த ரமலானில் ஏற்படும். நமக்கே நாம் கேள்வி கேட்கணும். ரமலானில் நாம் 5 நேர தொழுகை தொழுகிறோம், ரமலானில் இரவு தொழுகையில் ஈடுபடுறோம். இப்போ இன்றைக்கான இரவு முழுக்க தூக்கத்தை எல்லாம் அர்ப்பணித்து நாளைய தினம் நம்முடைய வேலைகள் எல்லாம் குறைத்து இவ்வளவு அமல்கள் செய்கிறோமே, இது யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹ்விற்காக தான் செய்கிறோம் என்றால் அதற்கான அர்த்தம் என்ன? இந்த ரமலானோடு நின்று விடுவதா? இந்த ரமலானோடு முடிந்து விடுவதா? ஏன்னா இன்னைக்கு மக்கள் ஒவ்வொரு ஆண்டுமே பார்க்கக்கூடிய காட்சி என்ன? ரமலான் வரைக்கும் மக்கள் பள்ளிவாசல் தொடர்போடு அமல்களை ஈடுபட்டவர்களாக இருப்பாங்க. ரமலானுக்கு அடுத்து பள்ளிவாசல் ஆளை பார்க்க முடியாது, 5 நேர தொழுகைக்கு பார்க்க முடியாது. 5 நேர தொழுகை சரியான முறையில் தொழக்கூடியவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டார். அப்போ இந்த நிலைமைக்கு நாம் போறோம்னா, அப்போ நோக்கம் உண்மையான தெளிவான அல்லாஹ்விற்காக தான் அந்த அமலை செய்கிறோமா என்ற கேள்வி நாம் கேட்டோம் என்றால், நம்முடைய அமலை நாம் சரிப்படுத்தி அல்லாஹ்விற்காக என்று ஆகிவிட்டால் அது இந்த ரமலானோடு நிற்காது. அது அப்படியே அமல்கள் என்பது தொடரக்கூடியதாக இருக்கும். அதை நாம் என்ன செய்யணும்? அமல்கள் விஷயத்தில் நாம் அதிக கவனம் வைக்க வேண்டும். இது பார்த்தீங்கன்னா இந்த முகஸ்துதி என்பது, ரியா என்பது எங்கெங்கெல்லாம் ஏற்படும் என்பதை குர்ஆனில் பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுபவர்கள் கேடுதான், அல்லதீனகும் அன்சலாத்தியும் சாகும், தங்களுடைய தொழுகையில் கவனமற்று இருப்பார்கள், அல்லதீனகும் யுராஊன், பிறருக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். இப்போ இந்த மாதிரி தொழக்கூடியவங்க தொழுகை கேடு என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான்? குர்ஆனில் கண்டிக்கிறான். 2 விஷயம், தொழக்கூடியவங்க அலட்சியமான நிலையில் இருப்பாங்க, இன்னொன்று பிறருக்கு காட்டி தொழுவாங்க. அப்போ இந்த மாதிரி தொழுகை எப்போ மாறும்? பல பேர் பார்த்தீங்கன்னா தொழுவாங்க, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுக்கு முன் தக்பீர் கட்டிடுவாங்க. தக்பீர் கட்டினதுக்கு பின்னாடி இமாமோடு சேர்ந்து தொழுதா பிரச்சனை இல்லை, பாய் தனியாக தொழுதாருன்னா என்ன ஆகும்? எந்த ரக்காயத்தில் இருக்கிறோம், எந்த சுஜூது, எத்தனா சுஜூது, என்ன இதெல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு ஆகுதா இல்லையா? அந்த தொழுகையில் அலட்சியம் ஏற்படுது. அலட்சியம் ஏற்படக்கூடிய தொழுகை கேடு கட்ட தொழுகை. என்றைக்குமே நம்ம தொழுகைன்னு அல்லாஹ்விடத்தில் தக்பீர் கட்டிட்டோமா ரொம்ப, ஏன்னா தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூடியது. அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு தொழக்கூடிய தொழுகை. அதில் நமக்கு எது வந்துடக்கூடாது? அலட்சியம் வந்துடக்கூடாது. 2வது, பிறருக்கு காட்டி தொழக்கூடிய நிலை வந்துடக்கூடாது. இது எப்போ ஏற்படும்னா, அலட்சியம் வந்தால் 2வது ஏற்படும். சில பேர் தொழுவாங்க, அல்லாஹ்வுக்கு பண்ணி தக்பீர் கட்டி தொழுவாங்க, யாராவது பார்க்குறாங்க, நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் தக்பீர் எல்லாம் சரி பண்ணுவார், தொழுகையெல்லாம் அழகுபடுத்துவார். அப்போ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்முடைய நியத்து, அந்த தொழுகை என்பது பிறருக்காக காட்டி தொழக்கூடிய தொழுகையாக, பிறர் பார்க்கிறார் என்பதற்காக அந்த தொழுகையை அழகுபடுத்தினால் அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது கடமையான தொழுகையாக இருந்தாலும், இரவு தொழுகை, நம்ம அல்லாஹ்விடத்தில் நின்று தொழக்கூடிய இரவு தொழுகையாக எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட தொழுகை அல்லாஹ்வின் பார்வையில் கேடுகட்ட தொழுகை தான். அல்லாஹ் இதை என்ன செய்யறான்? குர்ஆனில் நமக்கு தெளிவான முறையில் எச்சரிக்கிறான். இந்த தொழுகை ரசூலா காலத்தில் யாருக்கிட்ட இருந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி தொழுவும் போது சோம்பேறிகளாக, அப்படியே அலட்சியமாக அந்த தொழுகையை அல்லாஹ்வுக்காக ஒரு கடமைக்கு மக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தொழக்கூடிய அந்த சிந்தனை யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா முனாஃபிக்கீன்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்னல் முனாஃபிக்கீன யுகாதியூனல்லாஹ, அதாவது நயவஞ்சகர்கள், அவர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க அல்லாஹ்வை ஏமாற்றுகிறார்கள். ஆனால் வஹுவ ஹாதியவும், அவர்கள் தங்களை தாங்கள் தான் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்வை ஏமாத்தல, அவங்க ஏமாத்துறது அவங்களே ஏமாத்துக்கிறாங்க. ஏன்னா இதா காமு இல சலாத்தி, அவர்கள் தொழுகைக்கென்று நின்றால் காமு குசாலா, சோம்பேறிகளால் ஆகிவிடுவார்கள். யுரா உன நாச, மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். அப்போ இந்த தொழுகை இருக்கல,
அலட்சியமாக இருக்கக்கூடிய தொழுகை, பிறருக்கு காட்டி செய்யக்கூடிய தொழுகை, இது யாருடைய பண்புகளாக இருந்தது? முனாஃபிக்கின்கள். ரசூலா காலத்தில் நயவஞ்சகர்கள், அதாவது நயவஞ்சகம் யாரு? இரட்டை விடம். அவங்க உண்மையிலே காஃபிர். ஆனால் ரசூலாவோடு என்ன செய்வாங்க? சஹாபாக்களோடு தொழுவாங்க. நாங்களும் முஸ்லீம் தான் அப்படி அவங்க காட்டணும்ல என்பதற்காக தொழுவாங்க. அவங்க தொழுவைக்குன்னு தக்பீர் கட்டினாலே என்னதான் அல்லாஹ் சொல்றான், காமு குசாலா, அவர்கள் சோம்பேறியாக நிற்பார்கள், அலட்சியமாக நிற்பாங்க, பிறகு காட்டுவதற்காக தொழுவாங்க. இந்த ரெண்டு பண்பு நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. அதில் குறிப்பாக பிறருக்கு காட்டக்கூடிய நிலை என்றைக்குமே வந்துடக்கூடாது. நாம் தொழுகிறோம்னா அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ் தான் நமக்கு நன்மையை தருவான், அந்த தொழுகையை நான் சரிப்படுத்துகிறேன் என்றால் அல்லாஹ்வுக்காக நான் சரிப்படுத்துகிறேன் என்ற அடிப்படையில் நம்முடைய தொழுகையை நாம் என்ன செய்யணும்? அமைத்துக் கொள்ளணும். இது தொழுகை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தர்மம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துபத்திலு சதகாத்திக்கும் இல் மன்னிவல் அதா, உங்களுடைய சதக்காக்களை சொல்லி காட்டி தொல்லைப்படுத்தி நீங்கள் அழித்து விடாதீர்கள். கல்லதி யுன்ஃபிக்கும் மாலவு ரியா அன்னாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காகவே தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிப்பார்கள், அவர்களை போன்று உங்களுடைய செல்வத்தை, தர்மத்தை சொல்லி காட்டி அதை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? அழித்து விடாதீர்கள், பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இந்த தர்மம் இருக்கா இல்லையா? தொழுகையில் இந்த அலட்சியமான நிலை, ரெண்டாவதுக்கு பிறர் காட்டுவதற்கான நிலை ஏற்படும்ல, அதே மாதிரி தர்மத்திலையும் ஏற்படும். இன்னைக்கு நாம் அதிகமான முறையில் அமல்களில் நாம் அதிகமாக செய்வது என்ன? நம்முடைய உழைப்பை தந்து செல்வங்களாக திரட்டி வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களை ஆயிரங்களாகவோ 10,000 பல லட்சங்களாகவோ அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் சதக்காக்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி சதக்காக்கள் தர்மங்களை நாம் அளிக்கும் போது அந்த தர்மங்கள் பிறருக்கு சொல்லி காட்டியோ அல்லது பிறர் மக்களுக்கு காட்டுவதற்காகவோ அந்த அமலை செய்தால் அந்த அமல் என்பது அது அப்படியே முழுவதும் அல்லாஹ் அழித்து விடுவான். எந்த அளவுக்குனா, அல்லாஹ் தஆலா அதே ஆயத்தில் உதாரணத்தோடு அல்லாஹ் அழகா சொல்கிறான், ஃப மஸலஹு, அதற்கான உதாரணம் க மஸலி சஃப்வான் அலைஹி துராப், அதாவது ஒரு வழுக்கு பாறையின் மேலே மண் உள்ளது, அதன் பிறகு ஃப அஸாபஹு வாபிலுன், ஒரு காற்று ஒன்று என்ன செய்யுது? வேகமாக அடிக்குது. ஃப தரகஹு சல்தா, அப்படி காற்று அடித்தால் என்ன செய்யும்? வழுக்கு பாறையின் மேலே மண் இருக்கு, வேகமாக காற்று அடிக்குது, அடித்த உடனே என்ன செய்யும்? அந்த மண், அதாவது அந்த மண் அப்படியே துடைக்கப்பட்டதாக ஆகிவிடும்ல. அதுதான் இது மாதிரி செல்வத்தை, பொருளாதாரத்தை சதக்காக்களாக அளிக்கக்கூடியவர்கள் பேருக்காக, புகழுக்காக அல்லது சொல்லி காட்டி தர்மம் செய்தால் அல்லாஹ் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். ஒரு பள்ளிவாசலே ஒருவர் கட்டி தந்தாலும் சரி, அந்த பள்ளிவாசலுக்காக ஒரு தளத்தையே கட்டி அமைத்தாலும் சரி, அல்லது அந்த பள்ளிவாசல டைல்ஸ் அமைத்தாலும் சரி, லட்சங்களாக கோடிகளாக செலவழித்தாலும் சரி, அப்படி அளிக்கக்கூடிய அந்த சதக்காக்கள், தர்மங்கள், தான தர்மங்கள் என்றைக்கும் சொல்லி காட்டியோ பெருமைக்காக ஆகிவிட்டால் அல்லாஹ் அந்த அமலை பார்க்க மாட்டான், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு சில பேர் அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா தர்மங்களை பண்ணிடுவாங்க. பள்ளிவாசலில் என்ன செய்வாங்கன்னா ஒரு டைல்ஸ்லாம் போட்டு அல்ல அதுக்கான ஏற்பாடுகளுக்கான பொருளாதாரத்தை தந்துடுவாங்க. பள்ளிவாசலில் மக்கள் எல்லாம் தொழுவாங்க. தெரிஞ்ச நபர் வருவாரா, பார்த்தீங்களா இந்த டைல்ஸ் அழகாக இருக்கா, இந்த டோரு எப்படி இருக்குது, இல்லை அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருக்குது, அல்லது இவரே கேட்காட்டி கூட அவரே கேட்பார், இல்லை எல்லாமே அழகாக இருக்குது, இல்லை எப்படி யார் பண்ணது, ஸ்பான்சரா, மக்கள் எல்லாமே நம்ம கொடுத்ததான், எல்லாமே அவ்வளோ முடிஞ்சு. அது எவ்வளோ லட்சங்கள் இருக்கும், எவ்வளோ ஆயிரங்கள், அதற்கு அந்த செல்வத்தை சேர்ப்பதற்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பார். அது எல்லாமே ஒன்றுமே இந்த சொல்லி காட்டுனதுனால அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மொத்தமாக அல்லாஹ் அழிச்சிருவான். அல்லாஹ் பார்ப்பது என்ன? பா இவ்வளோ லட்சங்களை தந்துட்டாரே, இவ்வளோ கோடிகளை தந்துட்டாரே, அல்லாஹ் அதெல்லாம் எதையுமே செயலை அல்லாஹ் பார்க்க மாட்டான், உள்ளத்தை அல்லாஹ் பார்ப்பான். அப்போ அந்த உள்ளம், அந்த நீயத் என்பது சொல்லி காட்டிட்டாலே எது மாதிரி பிறருக்கு காட்டி செய்வதனுடைய அர்த்தம் தான். தகவலுக்காக ஒருவர் கேட்குறாரு, ஒரு சில பேர் அதை சொல்லவே மாட்டாங்க. ஒரு சில பேர் கேட்பாங்க, இது எங்கே வாங்கினீங்க, இது மாதிரி எப்படி பண்ணீங்க, அவர் தகவலுக்காக கேட்குறாங்கன்னா அது வேற. ஆனால் இவராகவே வாண்டடாக சொல்லி அல்லது இது மாதிரி பெருமைக்காக புகழுக்கு, ஏன்னா அல்லாஹ் தான் உள்ளத்தை அறியக்கூடியவன், நம்முடைய எண்ணத்தை அல்லாஹ் அறியக்கூடியவன், அதற்கு அல்லாஹ் தான் கூலி வழங்குவான். அப்போது நாம் இந்த சதக்கா விஷயங்களில், ஏன்னா அல்லாஹ் தான் கண்டிக்கிறான் குர்ஆனில், உங்களுடைய சதக்காக்களை, உங்களுடைய தான தர்மங்களை நீங்கள் செய்து அதை சொல்லி காட்டியோ அல்லது பிறருக்கு காட்டி செய்தோ நீங்கள் அழித்து நாசமாக்கி விடாதீர்கள்
என்று அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்கிறான், நமக்கு தெளிவான முறையில் எடுத்து காட்டுறான். அதே மாதிரி இன்னும் குர்ஆனில் பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக பல செய்திகள் அல்லாஹ் சொல்லும்போது, இப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அப்போது பெருமைக்காக அந்த முகஸ்துதி என்ற எண்ணத்தோடு நாம் என்றைக்குமே நம்ம எந்த விதமான அமல்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. அப்படி ஈடுபட்டால் நாளை மறுமை வாழ்க்கை கேள்விக்குரிய வாழ்க்கையாக மாறிடும். ஏன்னா ஹதீஸ்களில் பல செய்திகள் நமக்கு சொல்லப்படுது. மண் சம்ம, யார் விளம்பரப்படுத்துகிறாரோ, தன்னுடைய செய்த அமலை எல்லாம் சொல்லி காட்டி மக்களுக்கு விளம்பரப்படுத்துகிறாரோ, சம்ம அல்லாஹு பிஹி, அல்லாஹ் நாளை மறுமையிலே அவரை விளம்பரப்படுத்துவான். சில பேர் இப்படி இருப்பாங்க, என்ன பார்த்தீர்களா, நான் எல்லா நாள்லையுமே 5 நேர தொழுகை கரெக்டாக தொழுகிறேன், இரவெல்லாம் நான் நின்று வணங்குறேன், இப்படின்னு தன்னுடைய அமலை கூட விளம்பரப்படுத்துவதற்காக அதை சொல்லி காட்டிட்டார்னா அல்லாஹ் என்ன செய்வான், மறுமையில் அல்லாஹ் அவரை விளம்பரப்படுத்துவான். வமை யுராயி அல்லாஹ் பிஹி, யார் பிறருக்காக காட்டி செய்கிறார்களோ அல்லாஹ் அவரை நாளை மறுமையிலே வெளிச்சம் போட்டு காட்டுவான். இது பாருங்களேன், இப்போ ஒரு மனித உலகத்தில் பார்ப்போம், அவர் நல்ல ஒரு சாலிகான அடியாரா, எல்லா அமல்களையும் ஈடுபடக்கூடியவராக இருப்பார். நம் பார்வையில் அல்லாஹ் என்ன செய்வான், அவரை பல கோடி மக்களுக்கு மத்தியில் மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது எவ்வளவு இழிவான நிலை பாருங்களேன். இவர் விளம்பரப்படுத்தியிருப்பார், இவர் மக்களுக்கு அந்த அமலை அதை புகழுக்காக பேருக்காக செஞ்சிருப்பார். அல்லாஹ் மறுமையில் என்ன செய்வான், அல்லாஹ் அவரை விளம்பரப்படுத்தி, பார்த்தீர்களா, இவர் இந்த உலகத்தில் அமலை எனக்காக செய்யலை, உங்கள் பேருக்காக புகழுக்காக செஞ்சார், பிறர் காட்டுவதற்காக செஞ்சார் என்பதை அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த விசாரணை நாளில் அல்லாஹ் அவரை தோல் உரிச்சு காட்டிடுவான் மக்கள் பார்வையில். இது எவ்வளோ இழிவுக்குள்ளாக்கப்பட்ட நிலை. அப்போ இது நாம் என்ன செய்யணும், இந்த விஷயத்தை நாம் கவனிக்கணும். அதே மாதிரி ரசூலா ஒரு நேரத்தில் சொல்கிறாங்க, சலாசத்துன், 3 நபர்கள், லாயு கல்லிமுல்லாஹு யோமல் கியாமா வதா எந்தொரு இலையும் வலாயு ஜக்கி இலையும், அல்லாஹ் 3 நபர்கள் இடத்துல பேச மாட்டான், அவங்கள பார்க்க மாட்டான், அவங்கள தூய்மைப்படுத்த மாட்டான். 3 விஷயம். அவங்க யார் யார், பின்னாடி ரசூலா சொல்கிறாங்க, அல்லாஹ் அவங்ககிட்ட பேச மாட்டான், அவங்கள பார்க்க மாட்டான், அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த 3 யார், அந்த 3 பண்புடையவர் யார்? அப்போது இதை ரசூலா சொல்லும் போதே ஒரு சஹாபி கேட்குறார், அபுதர் என்ற சஹாபி சொல்கிறாரு, நபி அவர்களே, அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் பேச மாட்டான், அல்லாஹ் அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான்னு சொன்னால் காபு ஹசீரு, அவர் இழிவுக்குள்ளாக்கப்பட்டவர், கேவலமாக்கப்பட்டவர். அவர் யார், அவர்கள் யார் என்பதை ரசூலா என்ன செய்கிறாங்க, அந்த சஹாபி கேட்ட கேள்விக்கு பிறகு சொல்கிறாங்க, அல் முஸ்பிலு வல் மன்னானு வல் முனஃபிகு சில அத்தகு அலஃபில் காதிபி, அதாவது ஒன்று ஒரு தன்னுடைய ஆடையை கணுக்கால் கீழே போட்டு தரையில் இழுப்படுற மாதிரி போட்டவர், அல்லாஹ் அந்த ஒரு 3 நபர்களில் ஒருவர். இன்னொருவர் யார், வல் மன்னான், செய்த அமலை எல்லாம் சொல்லி காட்டக்கூடியவர். 3வது பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை வியாபாரம் செய்தவர். இந்த 3 இடத்துல, 3 பேர் கிடையாது, அந்த 3 பண்புடையவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் அவங்களை ஏறெடுத்தே பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது எவ்வளவு மோசமான ஒரு இழிவுக்குள்ளாக்கப்பட்ட நிலைனா, அல்லாஹ் நம்மை பார்த்தால், அல்லாஹ் நம்ம இடத்துல விசாரித்தால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு சான்ஸ் இருக்கு. உன்னை பார்க்கவே மாட்டேன்டா, உங்ககிட்ட விசாரணையே கிடையாதுடா, நீ மூஞ்சிலே முழிக்காதன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்முடைய நெருங்கிய நண்பர்கள், நம்முடைய தாயோ தந்தையோ, அல்லது நமக்கு நம்ம ஆசை அன்பாக நேசிக்கக்கூடிய ஒரு சில பேர் இந்த வார்த்தையை சொன்னால் எவ்வளோ தாங்க முடியுமா? கோபித்து கொண்டால் உங்க பார்க்கவே மாட்டோம், முகத்தை பார்க்க முடியுதா, உங்கள்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு இருந்தால், அதை அலட்சியப்படுத்தினா எவ்வளோ மனசு வலிக்கும். நாளை மறுமை நாளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்டவர்களில் நாம் கவனிக்க வேண்டியது முக்கியமான ஆள் யார்? வல் மன்னான், செய்த உதவிகளாக இருந்தாலும் அமல்களாக இருந்தாலும் அவர் சொல்லி காட்டியவரை அல்லாஹ் என்ன செய்வான், அப்படிப்பட்ட பண்புடையவர்களை, இந்த 3 பண்புடைய இருப்பாங்களே, உங்கள் 3 பேரையும் நான் பார்க்க மாட்டேன், உங்ககிட்ட எந்த விசாரணையும் கிடையாது, உங்கள் பாவங்களை எதுவும் மன்னிக்க மாட்டேன், முடிஞ்சுது. அவங்களுடைய மறுமை வாழ்க்கை நரகம் என்பதை இதை தாண்டி ஹதீஸ்களில் பார்க்க முடியும். அவ்வளவு தெளிவான செய்திகளை நாம் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இதை விட ஒரு படி மேலே மறுமையினுடைய நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிகழ்வு. அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தன்னுடைய உருவத்தில் வருவான். வந்த இறைவன் தன்னுடைய மொத்த உருவத்தை அல்லாஹ் காட்ட மாட்டான், தன்னுடைய கெண்டை காலை மட்டும் அல்லாஹ் திறக்குவான். குர்ஆனில் அல்லாஹ்வும் அதை சொல்லி காட்டுறான். எக்ஸிஃபு ரப்புனா அன் சாக்கிஹி
தன்னுடைய கெண்டைக்கால் திறக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஃபயஸ்ஜுது லஹு குல்லு முஃமினின், ஒவ்வொரு முஃமின்கள் முஃமினத்தின், முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் அல்லாஹ்விற்காக கெண்டைக்கால் திறக்கப்பட்ட உடனே சஜிதாவிலே விழுவார்கள். இதுதான் அல்லாஹ்வுக்கான அடையாளம். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், கெண்டைக்கால் திறக்கப்பட்ட உடனே முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவருமே என்ன செய்வாங்க, சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். அப்போ அந்த நேரத்தில் சில பேர் ஃபயபுகா குல்லு மன் கான யஸ்ஜுது ஃபி துன்யா ரியாஅன் வஸ்முஅத்தன், யார் சஜிதாவை அந்த வணக்கங்களை இந்த உலகத்தில் பிறருக்காக அல்லது பெருமைக்காக சொல்லி காட்டி விளம்பரப்படுத்தி செய்தவர்கள் அந்த நேரத்திலே சஜிதா செய்ய மாட்டார்கள். அவர்கள் சஜிதா செய்ய நாடுவார்கள், ஆனால் அவர்களால் சஜிதா செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால் திறக்கப்பட்டு முஃமினான ஆண்கள் முஃமினான பெண்கள் அதில் இருக்கிறவங்க எல்லாருமே முஃமின் தான். நம்ம கவனிக்க வேண்டியது என்னது, காஃபிர்கள் கிடையாது, முனாஃபிகீன்கள் கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்ட முஃமின்கள் தான். அதுலேயும் அல்லாஹ் எப்படி ஃபில்டர் பண்ணுவான், நீ எல்லாரும் அமலை செஞ்சு எல்லாரும் நம்ம மறுமையில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தந்துடுவான் என்று கடைசி நேரத்தில், அதான் அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால் திறக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவங்களால சஜிதா செய்ய முடியாமல் அல்லாஹ் அவர்களை அப்படிப்பட்ட நிலைக்கு ஆக்கி அல்லாஹ் அவர்களை நரகத்தில் தூக்கி வீசி விடுவான். அப்போது நாம் பார்த்திருக்கக்கூடிய தீய பண்புகளில் முதல் விஷயம் பெருமை, ரெண்டாவது முகஸ்துதி. அந்த முகஸ்துதி என்பது ரெண்டு வகை, அதை செயல் வடிவத்தில் பிறருக்கு புகழுக்காக காட்டுவது அல்லது செஞ்ச அமலை பிற இடத்துல சொல்லி காட்டுவது. இது ரெண்டுமே என்னதான் ரொம்ப ஆபத்தானது. மாலை மறுமை வாழ்க்கை என்பது அமல்களோடு வந்து நிற்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் தஆலா அமலை எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் அழித்து விடுவான். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம் ரொம்ப அதிக கவனத்தோடு தொழுகையாக இருந்தாலும், நோம்பாக இருந்தாலும், இரவு தொழுகையாக இருந்தாலும், ஜக்காத்தாக இருந்தாலும், தர்மமாக இருந்தாலும் செய்யக்கூடிய எல்லா அமலையும் நாம் ஒரு கணம் சிந்தித்து அந்த அமலை இறைவனுக்காக தான் நான் செய்கிறேன், என்னுடைய உள்ளத்தை தெளிவான முறையில் அல்லாஹ்விற்காக தான் நான் அமலை செய்கிறேன் என்று நாம் மாற்றி அமைக்க வேண்டும். ஏன்னா இந்த விஷயத்தை ரசூலா பயந்தது நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறோம், சஹாபாக்கள். அப்போ அவங்களை விட நாம் அதிகம் பயப்பட வேண்டியது இந்த முகஸ்துதி என்ற இந்த ரியா என்ற இந்த தீய பண்பை தான். இது நம்முடைய அமல்களில் இது ஒரு நோய். பெருமை என்பது என்னைக்கு உலக காரியங்கள் வந்துருச்சோ அடுத்தது வரக்கூடியது இந்த நோய் எங்கே பரவும், நாம் செய்யக்கூடிய அமல்களையும் வந்துவிடும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பாதுகாவல் தேட வேண்டும். ஏன்னா நாளை மறுமை வாழ்க்கையில் ரொம்ப அல்லாஹ் தஆலா ஒரு 3 நபர்களை விசாரிப்பான். நாம் அதிகமாக கேட்டு செய்தான். அந்த 3 நபர்கள் யார், ஒருவர் பார்த்தீங்கன்னா ஷஹீத். அல்லாஹ் அவரை விசாரிப்பான், ஏன்பா நீ ஷஹீதாக இருந்தல எப்படி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்வார், யா அல்லாஹ் நான் உன்னுடைய பாதையில் எதிரி இடத்துல சண்டையிட்டேன், உனக்காகவே சண்டையிட்டேன், கடைசியில் உனக்காகவே நான் உயிரை விட்டேன். அப்போ அல்லாஹ் சொல்வான், கதப்த நீ பொய் சொல்கிறாய், வலை இன்னக்க காத்தல்த லியா யுக்கால ஜரியுன், நீ சண்டையிட்டது எல்லாம் உண்மைதான், கொல்லப்பட்டது எல்லாம் உண்மைதான், நீ யாருக்காக எதுக்காக செஞ்ச, உன்னை மக்கள் எல்லாம் நீ ஒரு பெரிய ஒரு போராளி, நீ ஒரு மிகப்பெரிய ஒரு வீரர், ஒரு ஷஹீத் என்று உன்னை மக்கள் புகழ்வதற்காக செய்தாய், எனவே என்கிட்ட எந்த கூலியும் கிடையாது என்று அல்லாஹ் அவரை முகம் குப்புற நரகத்தில் வீசுவான். பாருங்களேன், ஒரு ஷஹீதினுடைய நிலை. ஷஹீதினுடைய அமலில் நம்ம கிடைக்குமாங்க? ஷஹீத் என்பது அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை விடுவது, இரத்தத்தை சிந்துவது. அப்படி அமல் செய்த ஷஹீதினுடைய நிலை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கிறான். அவர் என்ன செய்கிறாரு, அல்லாஹ் உனக்காக தான் பண்ணனாரு, ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியுமில்ல, உள்ளத்தை அறியக்கூடிய அல்லாஹ் தானே, அல்லாஹ் சொல்லிட்டான், நீ எனக்காக செஞ்சது அது உண்மைதான், ஆனால் நீ யாருக்காக செஞ்ச, உன்னை மக்கள் எல்லாம் நீ புகழணும், நீ மிகப்பெரிய போராளி என்பதற்காக செஞ்ச, என்கிட்ட எந்த கூலியும் கிடையாது என்று அல்லாஹ் ஷஹீதை தூக்கி நரகத்தில் வீசுவான். ஒரு ஆள் வந்து மரணித்து விட்டால் மன்னரை வாழ்க்கைங்க, ஷஹீத் மரணித்தால் அவருடைய வாழ்க்கை எங்கே தெரியுமா, இறந்த உடனே அல்லாஹ் தஆலா அவருடைய ரூஹை ஒரு பச்சை நிற பறவையில், சொர்க்கத்தில் உள்ள பச்சை நிற பறவையில் அதை செலுத்தி அந்த பச்சை நிற பறவை சொர்க்கத்தை சுற்றி திரியும். அவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து யாருக்கு, ஷஹீதுக்கு. ஆனால் அவருடைய மறுமை நிலை பாருங்களேன், அல்லாஹ் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினான். அடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா வந்து ஒரு ஆலிம் ஹாஃபில், அதாவது குரானையும் நன்கு படித்தவர், மார்க்கத்தையும் படித்தவர். அல்லாஹ் அவரை விசாரிப்பான், நீ என்னப்பா பண்ண, யா அல்லாஹ் தஅல்லம்துல் இல்ம, மார்க்கத்தை நான் கற்றேன், வா அல்லம்துஹு, அதை மக்களுக்கு நான் கற்றுத்தந்தேன், வ கரஅத்து ஃபீக்கல் குரான், உனக்காகவே குரானை நான் ஓதினேன் அப்படின்னு சொல்லி அவர் அல்லாஹ்விடத்தில் சொல்வார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், கதப்த நீ பொய் சொல்கிறாய், நீ கல்வி கற்றது உண்மை,
மக்களுக்கு சொல்லித் தந்தது உண்மை, குர்ஆன் ஓதியது உண்மை, குர்ஆனை மக்களுக்கு சொல்லித் தந்தது உண்மை. அதான், ஆனால் நீ யாருக்காக செய்தாய்? லி உகால உவகாரி, உன்னை மக்கள் எல்லாம் குர்ஆனை அழகாக ஓதக்கூடிய காரி என்று மக்கள் போற்றுவதற்காக, அல்லது ஆலிம், நீ ஒரு மிகப்பெரிய மார்க் அறிஞர் என்று மக்கள் போற்றுவதற்காக இந்த காரியத்தை செய்தாய் என்று அல்லாஹ் அவரை சொல்லி முகம் குப்புற நரகத்தில் அவர் வீசப்படுவார். சிந்தித்து பாருங்களேன், ஆலிம் பிளஸ் ஹாஃபில். ஒரு சில பேர் ஆலிமா இருப்பாங்க, ஒரு சில பேர் ஹாஃபிலா இருப்பாங்க. ரெண்டுமே இருக்கக்கூடியது ரொம்ப ரேர் தான். அப்போ இவங்களுடைய நன்மையை பாருங்களேன். ஷஹீதுக்கு அடுத்து ரசூலா அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கக்கூடியவங்கள இவங்களுடைய அமல் பாருங்களேன். குர்ஆனையும் மக்களுக்கு கற்று தந்திருப்பாங்க, மார்க்கத்தையும் கற்று தந்திருப்பாங்க. அதன் மூலயமா பல பேர் நன்மை அடைஞ்சிருப்பாங்க. அதில் இந்த ஆலிமுக்கு, இந்த ஹாஃபிலுக்கு எவ்வளவு நன்மைகள் வந்திருக்கும். எண்ணில் அடங்காத அவ்வளவு நன்மைகளை செய்தவர் நாளை மறுமையில் ஒன்றும் இல்லாமல் நல்லா ஆக்கிடும். ஏன்னா காரணம் என்ன? அவர் செஞ்சது எதுக்காக? மக்கள் அழகாக ஓதக்கூடிய காரி, அழகாக மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர் என்பதற்காக செய்தாய், என்கிட்ட கூலி கிடையாது என்று அல்லாஹ் தூக்கி நரகத்தில் வீசிடுவான். அடுத்து மூன்றாவது நபி யாரு? தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணித்த ஒரு வள்ளல். அல்லாஹ் அவரை விசாரிப்பான். அப்போ அவர் சொல்வார், இறைவா, என்னுடைய இந்த பொருளாதாரத்தை, நீ தந்த பொருளாதாரத்தை உனக்காகவே நான் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் என்ன செஞ்சேன், அதை விரும்பி நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தேன் என்று சொல்வார். அப்போ அல்லாஹ் சொல்வான், கதப்த, நீயும் பொய் சொல்கிறாய், உன்னை மக்கள் எல்லாம் நீ வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்பதற்காக இந்த காரியத்தை செய்தாய், என்கிட்ட கூலி கிடையாது என்று அல்லாஹ் அவரையும் தூக்கி நரகத்தில் வீசி விடுவான். இந்த செய்தி நமக்கு என்ன பாடம்? ஷஹீது, ஆலிம் பிளஸ் ஹாஃபிலு, மூன்றாவது ஒரு வள்ளல், இது மூணுமே அமல்களில் உயர்ந்த இடம். அப்படிப்பட்ட அமல்களை செய்தவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் பார்ப்பது உள்ளத்தை தான், எண்ணத்தை தான். அவர்கள் செய்தது அல்லாஹ்விற்காக அல்ல, உலக புகழுக்காக, மக்களுடைய புகழுக்காக, பேருக்காக செய்தார்கள். எனவே நாளை மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களை விசாரித்து நரகத்திலே தூக்கி வீசிவிட்டால் நாம அமல்கள் விஷயமாக இந்த பண்பு நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாதுகாவல் தேட வேண்டும். ரெண்டு விஷயம் இந்த உரையில் பார்த்தது. ஒன்று பார்த்தீங்கன்னா பெருமை, ரெண்டாவது முகஸ்துதி என்ற விஷயம். இதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாதுகாவல் தேடி அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்காக அமல்களை செய்யக்கூடியவர்களாக, உலக காரியங்கள் அனைத்திலும் பெருமை இல்லாத நிலையோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள்புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.